வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் டைம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சூரியன் டைம் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போட போகிற புது புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எதை கொடுத்து பார்க்க போகிறோம்னா ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். டிஃப்ரென்ஸு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து விவசாயம் பண்ண ஆசைப்படுறாங்க அப்படின்னா வந்து வாரிசுங்க வந்து 2, 3 பேர் இருக்காங்கன்னா, அதில் வந்து அவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்து டிவைட் பண்ணி தான் சொத்தை பிரித்து கொடுக்கணும். ஒண்ணு பாகப்பிரிவினை பண்ணணும். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பத்திரம்னு ஒண்ணு சொல்லலாம். அதில 3 பேர் இருக்காங்கன்னா, அதில ஒருத்தர் மட்டும் விவசாயம் பண்றாங்க அப்படின்னா வந்து, யார் விவசாயம் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்க பேருக்கு வந்து பவர் பத்திரம் மாரி எழுதி குடுத்துட்டா, அவங்க எல்லா சொத்தும் அ இருக்கிற எல்லா சொத்தும் அவங்க தான் அதிகாரம்னு சொல்லிட்டு வந்துரும். பவர் பத்திரம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. பவர் பத்திரத்தில எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து அ வீட்டு பெரியவர்கள் வந்து இறந்துட்டா வந்துட்டு, தமிழக அரசு பழைய மெத்தட் ஒண்ணு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில பௌத்தி பட்டா மெத்தட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அந்த பௌத்தி பட்டால ஆன்லைன்ல விண்ணப்பிச்சீங்கன்னா வந்து, இறந்தவங்கள பேர் நீக்கிட்டு வந்து யாரு வாரிசுகளோ அவங்களுக்கு வந்து பௌத்தி பட்டா முறை வந்துரும். பவர் பத்திரம் முறையும் தெரிஞ்சுக்கோங்க. பௌத்தி பட்டா முறையும் இருக்குது. 2மே இருக்குது. அந்த ஆப்ஷன வந்து அ தெரிஞ்சுக்கோங்க. இல்ல நீங்க வந்து பாகப்பிரிவினை பத்திரம் தான் பண்ணணும். அதுக்கு வந்து பத்திரப்பதிவு காஸ்ட் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாத அது பட்டா வாங்குறதுக்கும் வந்து சர்வேயர் அழைக்கணும், விஓ அழைக்கணும். அந்த மாரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு இந்த 2 மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பௌத்தி பட்டா மெத்தடும், பவர் பத்திரம் மெத்தடும். இத பத்தி ஒரு விழிப்புணர்வு குடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ஸ்பெஷலா வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அ சார் பதிவாளர் அலுவலகத்தில போய் பவர் பத்திரம்னா என்னன்னு சொல்லுவாங்க. அது இல்லாத வந்து உயில் பத்திரம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. உயில் பத்திரம் வந்து அவங்க இறந்த பின்னாடி வந்து யாருக்கு சொத்துக்கள்லாம் போய் சேரணுமோ அவங்களுக்கு வந்து உயில் பத்திரம் எழுதிருவாங்க. நாமினேட் பண்ணிருவாங்க. அதேபோல வந்து பவர் பத்திரமும் வந்து யாருக்கு வந்து அதிகாரம் குடுத்து வந்து சொத்துக்கள செயல்படுத்துறதுக்கு இருக்குன்னு சொல்லி இருக்குது. தெரிஞ்சுக்கோங்க. தேங்க் யூ.